மத்தியில இப்படி ஒரு கிராமத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரம்மாண்டமான ஒரு ஒன்றிய அலுவலகம் உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான அங்கலட்சணம். அந்த அடிப்படையிலே இந்த அலுவலக திறப்புலாவில பங்கெடுத்தமைக்கு நாங்கள்லாம் மிகப்பெரிய சந்தோஷமும் பூரிப்பு அடைகிறோம். ஏன்னு சொன்னா இது ஒரு முன்னுதாரணம். தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த லட்சணம் இது பரவலாக்கப்பட இதெல்லாம் நம்மளாம் இப்போ நிறைய மண்டல தலைவர்களாக வந்திருக்கீங்க, மாவட்ட நிர்வாகிகளாக வந்திருக்கீங்க. உங்களை எதுக்கு அழைச்சிருக்காங்கன்னா இப்படியாப்பட்ட சூழ்நிலையை உங்ககிட்ட காட்சிப்படுத்தி இது மாதிரியான இன்னொரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான். அதனால நம்மளுடைய மாவட்டத்தினுடைய தேனி மாவட்டத்தின் சார்பாக சிறப்பான ஒரு அலுவலக திறப்புலாவை நடத்திய நம்மளுடைய இந்த பகுதியைச் சேர்ந்த நம்ம ஊரக உள்ளாட்சி பிரிவினுடைய மாநில செயலாளர் நம்ம சகோதரர் சிவமுருகேச பாண்டியன் அவர்களுக்கு, நம்மளுடைய போடி கிழக்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் குட்டிச்சாமி, உண்மையில சொல்லுக்கும் செயலுக்கும் இலக்கணமாக உண்மையில நான் அவரை வச்சு சொல்லக்கூடாது. மாவட்டத்திலே அதிகப்படியான வாகனம் 50 வேனோட நம்மளுடைய தலைவரை வரவேற்றிருக்கார். 50 வேன். அதனால இந்த நேரத்தில் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வருகை தந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர் பேராசிரியர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்களையும், முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான அன்பு சகோதரர் பிசி பாண்டியன் அவர்களையும், மாவட்ட நிர்வாகி, மாவட்ட துணைத் தலைவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர், மாவட்டத்தினுடைய இளைஞரணி தலைவர், மகளிரணி தலைவி உள்ளிட்ட ஒட்டுமொத்த அணிப்பிரிவு தலைவர்களுக்கும் மண்டலுடைய தலைவர்களுக்கும் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முன்னுதாரணமாக திகழக்கூடிய இந்த நிகழ்விலே உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஒட்டுமொத்த சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த அலுவலகம் ஜனரஞ்சகமாக இருக்கணும். இந்த அலுவலகத்தில் பொதுமக்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கணும். மத்திய அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களுக்கு தேவைப்படுவோர்கள் அங்கே வரக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். மத்திய அரசாங்கத்துடைய நலத்திட்டங்கள் எல்லாம் அரசு சார்ந்து இந்த இடத்துல அது முகாமா நடத்துவதற்கான கால சூழ்நிலையை உருவாக்கணும். அந்த வகையிலே நாமும் உங்களுக்கு அதற்கு வழிகாட்ட இருக்கின்றோம். இந்த அலுவலகமானது பொது பயன்பாட்டிற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதற்கு எல்லா வல்ல இறைவனும் பாரத மாதாவும் ஆசி வழங்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்ற நன்றி, வணக்கம்.